எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வை டு யூ ஆல்வேஸ் ஃபைண்ட் ஃபால்ட் வித் மீ? எப்போதும் என்னிடமே குறை காண்பது ஏன்? ஒரு ஆத்மா அவருடைய பர்சனல் ப்ராப்ளத்துக்காக, அவருக்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனை, டிவோர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் கொடுத்து இப்போ ரிவர்ஸ் வாங்கி ஆனாலும் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அவர் என்கிட்ட தொடர்பில் வந்துகிட்டே இருக்கார். அப்போது அவருடைய ஸ்டாண்டு சொல்லுவார். ஆனால் அவங்க மனைவிக்கிட்ட நான் பேசுனது கிடையாது. அவங்க மனைவி அவருக்கு பண்ண எல்லா கொடுமைகள், பேசின பேச்சுகள் இதெல்லாம் எனக்கு சொல்லுவார். ஆனால் எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது, நம்ம தான் திருத்திக்கணும். எங்கேயுமே நான் அவரோட மனைவியை குறை சொன்னதில்லை. ஏன்னா அவங்க மனைவியை நான் பார்த்தது கிடையாது. இவர் சொல்கிறத வச்சு தான் நம்ம அவங்க மனைவியோட ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம தான் பார்த்து நான் சொல்கிறதுனால அந்த தம்பி என்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன தான் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, என் மனைவி பண்ண தப்பெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கூட எடுத்து பேசுகிறதே கிடையாது, நீங்கள் ஒரு மாதிரி பயஸ்டாக பேசுகிறீங்க. அந்த தம்பியோட ப்ராப்ளம் இதுதான். இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கங்களேன், இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அவர் மாதிரி ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு உட்காரல. கரெக்டு தானே? எல்லாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கிற மாதிரி பிரச்சனை கிடையாது. எனக்கு லட்சக்கணக்கான கடன் இருக்குது. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் லட்சக்கணக்கான கடன் கிடையாது. ஒருத்தருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது வாழ்க்கை, மாத்திரை மருந்து டாக்டர் இப்படி ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடையாது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்குது. உங்கள் பிரச்சனை எனக்கு இல்லை, என் பிரச்சனை உங்களுக்கு இல்லை. அப்படின்னா என்ன? இது நான் ஏற்படுத்தி வச்ச கர்மா, நீங்கள் ஏற்படுத்தி வச்ச கர்மா. ஓகேவா? அப்போ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் செட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? உங்கள் கர்மா அந்த லட்சத்தில் இருந்திருக்கு, அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போ குறைய யார் சொல்லணும்? உங்ககிட்ட சொல்லணுமா இல்லை இப்போ என் பிரச்சனைக்கு நான் தாங்க காரணம். 60 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இழிச்ச வய மாதிரி இருந்திருக்கேன், யாரெல்லாம் கேட்டாலும் எடுத்து கொடுத்துட்டேன். யார் தப்பது? யாராவது சொன்னாங்களா நான் இழிச்ச வய மாதிரி இருக்கணும்னு? நான் ஏமாற தயாராக இருந்தால் ஏமாத்துறது 4 பேர் தயாராக தாங்க இருப்பாங்க. அதனால அனுபவிக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் புத்தாலி ஆகியிருக்கேன், இனிமேல் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஸோ யாராவது ஒருத்தர் உலகத்தில் திருந்தணுன்னா அது நான் தான். அப்படி ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. புரிஞ்சுங்களா? இப்போது ஏன் இந்த இது சொல்கிறோம், நம்ம தான் திருந்தணும், நம்ம தான் அதுக்கு மூல காரணம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு தான் இந்த வெளிச்சம் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த ராஜயோகம்னு ஒரு ப்ராக்டிஸ் கிடச்சிருக்கு. இப்போ ராஜயோகம் ரொம்ப கிளியராக சொல்லுது, 63 ஜென்மமாக நம்ம பாவங்கள் செய்திருக்கிறோம். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையில் ஈடுபட்டிருக்கோம். அதனால் ஏற்படுத்திய பாவம் தான் இப்போ நம்ம உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். பியூட்டி என்னென்னா, ராஜயோகம் பண்ணுறவனுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா, மண்பனா பவன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு பரமாத்மா. தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தியாக சிவனை நினைவு செய்வோம், பாவத்தை அழிக்க முடியும்னு. பாக்கி எல்லாரும் உடலில் நோய் வந்து அனுபவிக்கிறாங்க. 100க்கு 100 அப்படி அனுபவிச்சு தான் அவங்க கர்ம கணக்கை முடிக்கிறாங்க. நமக்கு ஒரு 70, 75, 80% நீங்கள் யோகாவில் அழிச்சிக்கலாம், பாக்கியெல்லாம் உடல் அனுபவிக்கணும்னு வச்சிருக்கிறார். ஸோ நமக்கு ஒரு போனஸ் தானே அது, அப்படி தானே பார்க்கணும். நம்ம அதுக்கு ஃபீல் பண்ணணும். ஏன் நம்மளே சொல்கிறோன்னா, நமக்கு தான் அது சொல்யூஷன் தெரியுங்க. பாருங்க, ஒரு சத்சங்கில் ஒரு கணவன் மனைவி போய் அந்த சத்சங் நடத்துகிறவர்கிட்ட கேட்குறாங்க, என் மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. அப்போது அந்த சத்சங்கில் இருக்கிறவர் சொல்கிறார், யாராவது விட்டு கொடுத்தாகணும். அப்போ மனைவி சொல்லுவோம், எப்போ பார்த்தா நான் தான் விட்டு கொடுக்கணுமா? கணவன் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தா நான் தான் விட்டு தரணுமான்னு. அப்போ அந்த சாது சொல்கிறது என்ன தெரியுமா? இதில் யார் அதிபுத்தாலியோ, யார் அறிவாளியோ அவங்க விட்டு கொடுங்க, யாருக்கு அன்பு ஜாஸ்தியோ அவங்க விட்டு கொடுங்க. அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ராஜயோகம்ன்ற நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ராஜயோகம் என்ன சொல்கிறது? இது நடிப்பு, இது ட்ராமா, 5000 வருஷ கதை, அதை நடிப்பு நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் பழைய கர்ம கணக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது, அதனால இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க. அதனால நீங்கள் யோகா பண்ணி இதை அழிச்சிக்கலாம்னு சொல்லிடுவேன். அப்போ யாருக்கு அந்த நாலேஜ் அதிகமாக இருக்குது? நமக்கு தான் இருக்குது. இப்போ மனைவி கோவப்படுறாங்கன்னு, அவர் தம்பியோட கதையை பற்றி மனைவி கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கோவன்றது விகாரம் யாருக்கு தெரியும்? நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. அப்போ கோவத்தை காட்டாமல் இருக்க வேண்டியது நம்மளோட கடமை, ஏன்னா நமக்கு அது தெரியும். அப்போது எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஃபோனில் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது. நம்ம சொல்கிறதோட காரணம் இதுதான். நம்ம அடுத்தவங்களை மாற்றுறது ஈஸியா இல்லை நம்மளை மாற்றிக்கிறது ஈஸியா? உலகம் ஃபுல்லாக நம்மளால் மாற்றிட்டு இருக்க முடியும் எல்லாரையும்? கண்டிப்பாக முடியாது. ஆனால் நான் என்னை மாற்றிக்கலாம்ல, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாருக்கிட்டையும் எண்ணத்தாலையும் சொல்லாலையும் செயலாலையும் அன்பு மட்டும் காமிச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதானே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குது.
ஸோ எப்பவுமே இப்படி புரிஞ்சுக்காதீங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் என்னைய குறை சொல்கிறீங்க. ஆமாங்க, நம்மக்கிட்ட தாங்க ப்ராப்ளம் இருக்குது, அதனால தாங்க அந்த ப்ராப்ளத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம தாங்க மாறணும். இப்போ அவங்க கேட்டுட்டு வரலையே, எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் இருக்குது, அப்போ அவங்களுக்கு சொல்லுவோம் உங்கள் ப்ராப்ளமாக இதை நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு. அவங்க வரலையே, அவங்க இந்த நாலேஜ் தெரியலையே, அது தெரியும் போது தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகே, வேறு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க ஒரு சுவாரஸ்யமாக. இன்டர்வியூ கேள்வி இது தான், உனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குமா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆன்டிஸ் வேறு குழந்தைங்களோட அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? எல்லா குழந்தையும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பக்கத்து ஆண்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனான்னா விளையாட விடுறாங்க. ஏன்னா இவங்க குழந்தையோட சேர்ந்து விளையாடுறோம், அது தடுக்கவே கிடையாது. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாக்லேட் தராங்க, ஸ்வீட்ஸ் தராங்க, என்னென்ன கேட்குறாங்க இதெல்லாம் தராங்க பக்கத்து ஆண்டி. ஆனால் இவங்க சொந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சாக்லேட் நிறைய சாப்பிடக்கூடாது, அதை பிடிச்சி வச்சிடுறாங்க. விளையாடாது, ரொம்ப நேரம் விளையாடாது, புக்கத்துப்படி அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பக்கத்து ஆண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பக்கத்து ஆண்டி பையனுக்கு, அந்த வீட்டு பையனுக்கு வந்து இவங்க அம்மா பிடிச்சிருக்கு. இல்லை சின்ன வயசு பசங்கள்ல. அப்போ நடத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது பக்கத்து ஆண்டி தான் உனக்கு அம்மாவாக வந்திருக்குன்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. எல்லா கேள்வியும் எல்லா குழந்தைகிட்டையும் கேட்குறாங்க. தனித்தனியாக தான் இந்த இன்டர்வியூ நடக்குது. ஆமாம், பக்கத்து ஆண்டி எனக்கு அம்மாவாக வந்தால் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அவங்க தான் என்னை அன்பாக பார்த்துக்கிறாங்க, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. மூணாவது என்ன தெரியுமா சொன்னாங்க, சரி நம்ம 2 அப்பா அம்மாக்கிட்டையும் பேசிடலாம், எல்லா அம்மாக்கிட்டையும் பேசிவிட்டு உங்கள் குழந்தைக்கு இந்த குழந்தை தான் பிடிச்சி, ஸோ அம்மாவை ஸ்வாப் பண்ணிக்கலாமா, மாற்றிக்கலாமான்னு சொல்லும்போது ஒரு குழந்தையோட முகத்துலேயும் ரியாக்ஷன் இல்லை. அதாவது மாற்றிக்கலாம்னு இல்லை. ஐயோ, நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட பக்கத்தில் ஆண்டி நல்லா பார்த்துக்கிறானா, எனக்கு எங்கள் அம்மா தான் ஆகணும். பாருங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 60 லட்ச ரூபா கடன் இருக்குது, நீங்கள் யாராவது எடுத்துக்கிறீங்களா? நான் ஒரு சகோதரனா உங்கள் ப்ராப்ளம் என்னால் எது எடுத்துக்க முடியும், நான் எடுத்து பண்ண அப்படி ஒத்துக்க முடியுமா? முடியவே முடியாதுங்க யாராலையும். இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுங்க. பாருங்களேன், நம்ம இதை ட்ராமான்னு கிளியராக இப்போ சொல்லி கொடுத்துருக்காரு பரமாத்மா. ட்ராமாவில் நடிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இனியும் ஒரு 18 வருஷம் இருக்குங்க, 2036ன்னா இவ்வளோ தாங்க நடிக்கணும். இதுக்கப்புறம் வரப்போகிறது பாருங்க 2500 வருஷம் சொர்க்கம்தான், சுகமே சுகம்தான். இப்போது ஒரு 18 வருஷம் ஓட்ட முடியாதாங்களா 2500 வருஷம் சுகத்துக்கு? இது கதை, இது ட்ராமான்னு தெரிஞ்சு நடிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுங்க. ஒரு ட்ராமா நடிக்கிறீங்க, உங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அப்படியே இந்த சாமரம் வீசுவாங்களா, அதான் உங்கள் வேலைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சு தானே நடிக்கிறீங்க. காலத்து வீசுன்னு ஒன்று, ஐயோ டயர்டாக இருக்கேன்னு எப்படி சொல்லுவீங்க? நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டோம், அந்த குடும்பத்தில் குழந்தையாக இருக்கிறோம், ஒரு வேலை நடிக்கிறோம், இதுதான் நம்ம நடிப்பு. அந்த நடிப்பை ஒழுங்காக லட்சம் தான் நடிக்க தெரியாத உங்களுக்கு எப்படிங்க சத்தியகுதத்தில் ராஜா பார்க்க முடியும்? இருக்கிற கொஞ்ச நாள் பரமாத்மா நினைவில் இருந்தால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்னு தெரியும், நினைக்கிறதும் கிடையாது. எனக்கு நிறைய ஃபோன் கால், சாம இன்ட்ரெஸ்டிங்கான கால்ஸ் எல்லாம் வருது. ஒரு அம்மா கூப்பிட்றாங்க, அவர் கணவர் நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த கணவருக்கு என்னென்னா இந்த பர்த்டே கொண்டாடுறதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓகேவா? அவரோட கண்ணோட்டம் என்ன தெரியுமா, ஒரு பர்த்டேன்றது சாவுக்கு 1 வருஷம் முன்னாடி போகிற மாதிரி. அப்போ ஏன் பர்த்டே கொண்டாடணும்? சொந்த குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறது கிடையாது. ஆனால் காசு கொடுப்பார் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, ஆனால் பர்த்டே கொண்டாட மாட்டார். அது மாதிரி குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டார். மனைவி குழந்தையோட போக மாட்டார், மனைவியும் குழந்தை மட்டும் போயிட்டு வராங்க. இதுதான் அவங்க பிரச்சனை. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது இது ரொம்ப பிரச்சனையாகவே தெரியறதில்லை. ஆனால் அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ட்ராமா பாட்டில் ஏதாவது ஒரு துக்க அனுபவம். ஏன்னா கலிகாலங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு ஜோக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது, ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குது. அந்த ஜட்ஜு அந்த அம்மாவை, கேஸ் போட்ட அந்த அம்மாவை கேள்வி கேட்குறாரு, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பேர் அம்புஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் கணவரோட நடத்தை சரியில்லை சார். என்ன சொல்ல வரீங்க? வேறு சில பெண்களோட தொடர்பு வச்சுருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அப்படியா? எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, நைட்டில் அந்த பொண்ணோட பேர்லாம் சொல்கிறார் சார். அப்படியா? அவள் அந்த மாதிரி என்ன பேர் சொன்னார்? தூக்கத்தில் அவர் அம்புஜம்னு சொல்கிறார் சார். ஏம்மா, உன் பேர் தானேம்மா அம்புஜம், உன் பேரை சொல்கிறதுல உனக்கு என்னம்மா கஷ்டம்? இல்லை சார், எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கா, அவள் பேரும் அம்புஜம் தான் சார். அப்போ அவள் பேரை தான் சார் சொல்கிறான். அப்போ ஜட்ஜு சொல்கிறார், எப்படி இது சாத்தியமாக இருக்க முடியும்? உங்கள் பேர் அம்புஜம், உங்கள் வேலைக்காரி பேரும் அம்புஜம், இவர் தூக்கத்தில் அம்புஜம்னு சொல்கிறாரு, அது வந்து உங்கள் பேராக ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் எப்படி வேலைக்காரின்னு சொல்கிறீங்க? ஒன்று இந்த மாதிரி சொல்கிறாங்க.
இல்லை சார், என் புருஷனுக்கு என்னை பேர் வச்சு கூப்பிட்றதுக்கு தில்லே இல்லை சார், தைரியமே இல்லை சார், அவர் கூப்பிட்டுருக்கவே முடியாது சார், என்னைக்கு கூப்பிட்டதே கிடையாது சார் வாழ்க்கையில் என்ன பேர் வச்சுன்னு. அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, ஓகேம்மா நீ போ அப்படின்னு சொல்லி வேலைக்காரி கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறான். வேலைக்காரி கேட்குற, உன் பேர் நம்ம அம்புஜம், நீங்கள் உங்கள் வீட்டு முதலாளிகிட்டே பேசுவீங்களா? பேசுவேன் சார். அவர் உங்களை எப்படி கூப்பிடுவாருன்னு, அவர் ஏதோ இங்கிலீஷில் கூப்பிட்றாரு சார், எனக்கு அது கரெக்டாக புரியல, இருந்தாலும் அவர் என்ன டார்லிங் கூப்பிட்றாரு. அப்போது நீங்கள், நான் கேட்டிருக்கேன் சார், என் பேர் அம்புஜம், நீங்கள் டார்லிங் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் சார். அப்போ அவர் சொன்னார், அம்புஜம்ன்றது தமிழ், இங்கிலீஷில் அதை டார்லிங் தான் சொல்லணும், அதனால் தான் டார்லிங் சொல்கிறேன்னு சொன்னார் சார். நானும் சொல்லியிருக்கேன் சார், என்னை அம்புஜம்னு கூப்பிடுங்க, டார்லிங் கூப்பிடாதீங்கன்னு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன் சார். சார் அதுக்கு என்ன சொன்னார், அந்த சனியம் பேரை சொல்லாத, ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொன்னான் சார். அதாவது அவங்க ஒய்ஃப் பேர் அம்புஜம். ஜட்ஜு டென்ஷனாக என்ன சொல்கிறார், இந்த கேஸ் டிஸ்மிஸ்டுன்னு சொல்கிறார். அந்த கேஸ் கொடுத்தது யார், இவரோட மனைவி தான். அவங்க மனைவி சொல்கிறாங்க, பாருங்க இந்த பிரச்சனை சால்வே ஆகல, நீங்கள் எப்படி கேஸை டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, என் கணவர் வந்து அம்புஜம் தூக்கத்தில் சொல்கிறாரு, அது கண்டிப்பாக இந்த வேலைக்காரியை தான், ஓகேவா? இப்போது நீங்கள் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அந்த வேலைக்காரியும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படின்னா மூணாவது அம்புஜம் யார் சார் அப்படின்னு இந்த அம்மா கேட்குறான். இந்த கதை கேட்க சுவாரஸ்யமாக, கிண்டலாக, ஜாலியாக, காமெடியாக இருக்கலாம். இந்த கதையில் இந்த கணவர் சரி இல்லை, சரிதானே? அப்படி நம்ம வாழ்க்கை இல்லைல்ல, நிறைய பெண்களுக்கு சந்தோஷப்படுங்க. இந்த வைஃப் ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறதுனால தான் அந்த புருஷன்றது வேற ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு போகிறாரு இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லைல்ல ஆண்களுக்கு. அந்த மாதிரி மனைவிகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை. கோர்ட்டில் கேஸ் நடக்குது கரெக்டாக, அந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து கோர்ட்டில் டிசைட் பண்ணுற மாதிரி இல்லைல்ல, அப்படி நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம்ல, சரியா? ஸோ இருக்கிறதுல என்ன பாசிட்டிவ்னு பார்த்தா நல்லதுங்க, ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் யோசிச்சுன்னு இருங்க. அப்புறம் அடுத்த 2500 வருஷம் சுகம் வரப்போகுது, சந்தோஷம் வரப்போகுது. இனி கொஞ்ச நாள் தாங்க, 18 வருஷம் தாங்க. ஸோ யாராவது குறை சொல்கிறோன்னா, ஆமாங்க அதுதான் உண்மை, நான் பண்ண பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கு நான் ரிக்ரெட் பண்ண தேவையில்லை, நான் கில்ட்டியை ஃபீல் பண்ண தேவையில்லை. இனிமேல் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர இதை ஃபீல் பண்ணாது. ஏன் அதர் பார்ட்னரை சொல்லலை, இதை பார்ட்னர் சொல்ல, என் பொண்டாட்டி ஏன் சொல்லலை, குறை சொல்லலைன்னு கேட்குறதுல அர்த்தம் கிடையாது. உலகத்தில் திருந்த வேண்டிய ஒரே ஆள் அது நான் தான். வேற ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். ஏன் திரும்ப உலக கலிகாலம் இப்பவும் கலிகாலமாகவே இருக்குது, நீங்களும் நான் தாங்க காரணம். அப்புறமா ரொம்ப கிளியராக சொல்ல, 33 கோடி பேர் தயாராகலை. 33 கோடி பேர் தயாராகிட்டாங்கன்னா 16 கலை அடைய வேண்டிய 16 கலை அடைஞ்சா 15 கலை அடைஞ்சிட்டாங்க. அடைய வேண்டியவங்க எல்லா கலையும் அடைஞ்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியா வரும், என்ன நமக்கு வாழ்றதுக்கு ஒரு சொர்க்கம் போகணும்னு ஒரு எண்ணம் வரும். ஏற்கனவே ரஷ்யா அமெரிக்காலாம் ரெடியாக இருக்காங்க, அணு ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணி, அவங்க இனிமேல் தான் தயாரிக்கணும், அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. டப்புன்னு போட்டு கதை முடிச்சுட்டு போவாங்க. முடிக்காததுக்கு காரணம் யாருங்க, நீங்களும் நடந்தாங்க. அந்த குற்ற உணர்வு இருக்கணும், ஏன்டா நான் திருந்தவே இல்லை, எனக்கு கூட மாற்றம் வரல, என் கூட ஏன் கலைகள் வரல, நான் ஏன் பாவத்தை இனியும் அழிக்கவே இல்லை. நீங்கள் கலைகளை உயர்த்தி 12 தாண்டிட்டீங்கன்னா இங்கேயே சொர்க்கம் அனுபவிக்கலாம் நீங்கள். ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சா பரவாயில்ல. யாராவது எனக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா, நான் இது ராஜயோகம் சொல்கிறத தாங்க, நம்மக்கிட்ட தாங்க தப்பு இருக்குது, நம்ம தாங்க திருத்திக்கணும், ஓகேவா? அடுத்த ஒன்று எல்லாம் திருந்ததுக்கப்புறம் நம்ம திருந்துறோன்றது நடக்காத காரியம். உலகத்தில் எல்லாரும் நம்மளால் திருத்த முடியாது, ஆனால் நம்மளோட கண்ணோட்டத்தை மாற்றிக்க முடியும். இதுக்கு ராஜயோகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.